ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீடியா சேனல் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியில் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு யாரெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும்? முடிச்சிட்டு இருக்கியா? ஆம்யா ஃபோர்ஜர். வீட்டுல சொல்லி கொடுத்ததா? தப்பான பதில். ஓ தப்பா? ஏன் கான்ஃபிடென்ட்டாக சொல்லிச்சுக்கோங்க. நம்மளோட வீட்டில் சொல்லிலாம் கொடுத்தாங்களே, சரி குழந்தை இதாகிடுச்சு போல. எப்படி போய்கிட்டு இருக்கு ட்வைலைட்? உன் பொண்ணு அகாடமிக்ஸ்ல எப்படி இருக்கா? 4 மாசத்துக்குள்ள 8 ஸ்டெல்லா மெடல்ஸ் வாங்கணும்னு HQல சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஓ இவங்களா? நீ போய் சொல்றனால தெரியுது. 2 மாசத்துல 8 22 ஸ்போர்ட்ஸ் வேணா அவ வாங்குவா. சரி, அதை விட விஷயம் என்னன்னா, சிட்டி ஹால்ல நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவன இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க. அப்படின்னா நம்ம எதிரி வேகமா இருக்கான்னு அர்த்தம். கொஞ்சம் கவனமா இரு ட்வைலைட். நீ சிட்டில இருக்கும் போதும் இல்ல ஈட்டன் காலேஜ்ல இல்ல எங்க இருந்தாலும் சரி, கவனமா இருக்கணும். நீ முதல்ல இந்த கேப்பை போடாத. ஏஜென்சி வலிமை வாய்ந்தவங்க. இதே காட்டி கொடுத்துருங்க. என்ன உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க ஸ்டேட் செக்யூரிட்டி சர்வீஸ். நீங்க ஜிம் ஹேவர்ட் தானே? நீங்க எதிரி நாட்டு உளவாளின்னு நாங்க சந்தேகப்படுறோம். நான் உளவாளியா? என்ன சொல்றீங்க நீங்க? கரெக்டான நாள் தான் தூக்குறீங்களா? எதுவா இருந்தாலும் ஆபீஸ்க்கு வந்து பேசுறேன். இன்னைக்கு காலையில அத பார்த்து நான் பயந்துட்டேன். எனக்கு கைய ஓடல, கால ஓடல. ஒர்க் பண்ணுற ப்ளீஸ். அவங்க கூட்டிட்டு போன அந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆளு நம்ம ஆபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் லீக் பண்ணிட்டே இருந்திருக்கான் போல இருக்கு. அப்படினா அவன் கெட்டவனா? எவ்வளோ அப்பாவே நடிக்கிறீங்க. குட் மார்னிங் கமிலா. என் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசும்போது கேள்விப்பட்டேன், உன் கல்யாண விஷயத்தை பத்தி இன்னும் தம்பி கிட்ட சொல்லலையாமே. ஏன் இன்னும் அவன் கிட்ட சொல்லாம இருக்க? ஐயோ, அட ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். என்ன ஒரு வருஷம் ஆகியும் மறந்துட்டியா? இப்போ என்ன பண்றது தெரியல. ஆனா உனக்கு இங்க அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லியிருந்தான் போல இருக்கு. போச்சு போ. இப்ப நான் தங்கி இருக்கிற இடத்தோட நம்பர் அவனுக்கு கொடுக்கல. கல்யாணம் எல்லாம் ஒழுங்கா முடிஞ்சிருச்சுங்கிறதுனால இந்த விஷயம். சரி, அவன் தம்பி பார்க்க எப்படி இருப்பான்? செம கியூட்டா இருக்கான். ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறாங்க. யூரி நல்லாதான் இருப்பான். அக்கா அக்கான்னு என் கூடவே சுத்துவான். எப்பவும் பாசமா இருப்பான். ஐயோ, இவன் அக்கா பைக்குமா? அப்ப வேண்டாம். உன் தம்பிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ன்றப்போ நீ அவன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம விட்டது தப்பு தானே? சரி, மறுபடியும் முதல்ல இருந்து கேக்குறேன். சிட்டி ஹால்ல இருந்து என்னென்ன ஃபைல்ஸ் எடுத்தீங்க? யார்கிட்ட கொடுத்தீங்க? அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க? அவங்க கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் என்ன? அவங்களை எப்போ, எங்க, எத்தனை தடவை மீட் பண்ணீங்க? தயவு செஞ்சு விட்டுருங்க. ஸ்டேட் செக்யூரிட்டி சர்வீஸ் நாட்டுக்குள்ள அமைதியை நிலைநாட்டுறது மட்டும்தான் இந்த நிறுவனத்தோட வேலை. மக்களை கண்காணிச்சு உளவாளிகளை வேட்டையாடுவாங்க. அவங்க மிஷனை சாதிக்கிறதுக்காக வயலன்ஸ், வயட்டாக்கு, மிரட்டல், டார்ச்சர் எல்லாமே பண்ணுவாங்க. அதனாலதான் மக்கள் அவங்கள பார்த்து பயந்து சீக்ரெட் போலீஸ்னு கூப்பிடுவாங்க. சரி, இது வரைக்கும் நீங்க பண்ணது போதும். இதுக்கப்புறம் எல்லாமே நான் பாத்துக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் இவனை நீங்க சமாளிங்க. செகண்ட் லெப்டினன்ட் பிரயர். எஸ் சார், நான் பாத்துக்கிறேன். யூரி பிரையர், உன் தம்பி இவரும் சீக்ரெட் போலீஸ்ல ஒரு உறுப்பினர். அக்கா அப்படி, பையன் இப்படியா? குழந்தை எதுக்காக நம்ம டீம்ல சேர்த்திருக்காங்க? அவன் திறமையெல்லாம் நான் குறை சொல்லல. ஆனா சின்ன இப்ப தம்பிக்கு தெரியுமா தெரியாத தெரியல அக்கா அப்படி பண்றது. பெரிய பதவியில இருந்தா போதுமா? அது என்னமோ என்ன இது எல்லாமே இப்படி இருக்கீங்க? ஃபேமிலிக்குள்ளே பயங்கர சீக்ரெட் இருக்கு. என்ன யூரி பார்க்க சமத்தா இருக்கான்ல, அதுவும் ஒரு குட்டி பப்பி மாதிரி. அப்படின்னு சொன்னாரு. அப்படியா? அது சரி. அப்படின்னா நம்ம ஆர்கனைசேஷனுக்கு அந்த மாதிரி குழந்தை உதவி தேவைப்படுதுன்னு அர்த்தம். உண்மைதான். ஏன்னா அவனால வேலையை முடிக்க முடியுது. ஆளுக்கும் நடவடிக்கைக்கும் சம்பந்தம் இருக்காது. ஹலோ மிஸ்டர் ஹேவார்ட். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எங்க என்னோட அக்காவும் உங்களை மாதிரியே சிட்டி ஹால்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு அவளை தெரியுமா? அழகானவ, எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்லா அன்பா பேசுவா. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். அதனால அவ வீட்டுக்கு போக போறேன். அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரே கொண்டாட்டம். கடைசிக்கு பேரை சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசுற அளவுக்கு எனக்கு டைம் இருக்காது. அதனால டக்கு டக்குன்னு உண்மையை சொல்லிடுங்க ப்ளீஸ். எனக்கு என்னடா கெஞ்சுற? நீங்க டீல் போட்டதுக்கான ப்ரூஃபோட இருக்குது. இந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானே மிஸ்டர் ஹேவார்ட்? செகண்ட் லியூட்டனண்டா, இவ்வளவு முக்கியமான டாக்குமெண்ட்டை ஏன் யாருக்குமே காட்டாம வச்சிருக்கீங்க? சாரி சார், நான் இதை சப்மிட் பண்ண மறந்துட்டேன்.
இப்போ நீங்க உண்மையை ஒத்துக்கிறத தவிர வேற வழியே இல்ல. அவ்வளோதான் ஸ்மார்ட் மூவ். பணத்துக்காக மட்டும்தான் அந்த பேப்பர்ஸ கொடுக்க நான் ஒத்துக்கிட்டேன். அவன் வெஸ்ட்ல இருந்து வந்திருக்கான். அடிதடிலாம் இல்ல, மூளை. பேரெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன நம்புங்க. அந்த ஆள் பார்க்கவோ இல்ல அவரோட பேச்சிலேயோ நீங்க ஏதாவது வித்தியாசத்தை பாத்தீங்களா? அதாவது வயசுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி ஏதாவது? அப்படியெல்லாம் எதுவும் கவனிக்கல. அப்படியா? அப்போ வயலட் என்ற பேரு நீங்க இங்க எங்க அக்கா மாதிரியே பண்றானே ஒன்றும். யார் அவரு? அவர் பெஸ்ட் இந்த ஸ்பை, மாறு விஷயத்துல மகானம். இந்த உலகத்துக்கு பிரச்சனையை கொண்டு வரணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள் அவர். அப்படின்னா அவர் என்னுடைய எதிரி. ஹீரோ தானே. அவரை பிடிக்க நான் உதவி பண்ணா என்ன மன்னிச்சு விட்டுருவீங்க தானே? ஏன் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இருங்க, யோசிச்சு சொல்றேன். நீங்க பொய் சொல்றீங்கன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா மச்சானே எதிரி. ஒரு crime தான். இல்ல, சத்தியமா சொல்றேன், பணத்துக்காக தான் செஞ்சேன். பணம் தான் பொண்ணுங்க பாப்பாங்களே தான். உங்களுக்கு ஒரு மனைவி இருக்கிறதா கேள்விப்பட்டேனே. ஒரு பையனா இருந்துக்கிட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் கேக்குறியே? புரிஞ்சுக்கோ, நான் ஒண்ணு தப்பான எண்ணத்துல பண்ணல. நாட்டுக்கு எதிராக எதுவும் நான் பண்ண மாட்டேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். மிஸ்டர் ஹேவார்ட், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஸ்டேட் செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருக்கேன்னு எங்க அக்காக்கு கூட தெரியாது. இது ஒரு ஆபத்தான வேலைன்றதுனால அவகிட்ட சொல்லல. சூப்பர். நல்ல ஃபேமிலி. நல்ல ஃபேமிலிடா. இதுல உங்களை மாதிரி கேடு கேட்டு உங்களை சந்திக்க வேண்டி இருக்கும்னு அவளுக்கு தெரியக்கூடாது. நீங்க செஞ்சது ஒரு தேச துரோகம். உங்க கண்ணுக்கு வேணும்னா அது வேற இப்ப மட்டும் அக்கா தம்பி ஒரே மாதிரி இருக்கிறாங்கல்ல, சாந்தமா இருக்கு. உயிருக்கு ஆபத்து வரலாங்கிற விஷயம் உங்களுக்கு சுத்தமா தெரியாதுல்ல? நான் உங்களை மாதிரி மூஞ்ச குடும்பத்துக்கு பார்த்து ஏடப்படக்கூடாது. எனக்கு எங்க அக்காவை ரொம்ப பிடிக்கும். எங்க அக்கா வாழ்ற இந்த நாட்டுக்காக நான் என் உயிரை பணிய வைக்க கூட தயங்க மாட்டேன். இது ஏன் மேல சத்தியம். அப்போ அவளை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஹோம்ஒர்க் பண்ண நீ. இதே மாதிரி படிப்புலயும் ஃபோக்கஸ்டா இருந்தா டெஸ்மாண்ட சீக்கிரம் தூக்கிடுவேன். எனக்கு தெரிஞ்சதுல ஒரு 8 புல்லட்ஸ் லோட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏய், எப்படி கரெக்டா சொன்ன? எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்? ஒரு கார்ட்டூனை பார்த்து இவ்வளவு விஷயம் கத்துக்க முடியுமா? பெரிய பிரச்சனை. என்ன யோகி? தம்பி யூரி, என் தம்பி இன்னைக்கு நம்மள பார்க்க வர போறானா? இன்னைக்கா? ஆமாங்க. மாத்தி மாத்தி நடிங்க, அவ்வளோதான். வர போறானா? நம்மளோடது போலி கல்யாணம்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா கவலையே படாதீங்க. இந்த சிச்சுவேஷனுக்காக தான் லவ் டெரி கப்பலுக்கான பார்க்கலாம் யார் ஸ்மார்ட். குட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஐயோ நம்மள வீதியில இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். யாரு அங்கிள் கேக்குறியா? சரி அனியா, டைம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு போ. புக்க திறந்தாரு நம்மள மாதிரிதான். அவ்வளோதான். வேலையில ஃபோக்கஸ் பண்ணி டைம் போனே கவனிக்காம விட்டேன். சரி பரவாயில்ல, அக்காவை பார்க்க முடியுதுல, சந்தோஷமா போவோம். சின்ன வயசுல எங்க அக்கா இருப்ஸ் வச்சது இன்னும் கூட எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்க என்ன கட்டி பிடிக்கும் போது அடிக்கிற ஷாக்கு இப்பவே என்னால நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஆனா ஒண்ணு புரியல, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயத்த என்கிட்ட சொல்றதுக்கு ஏன் 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு தெரியல. ஒருவேளை என்கிட்ட சொல்றதுக்கு அவங்க பயப்படுறாங்களா? அவன் ஒரு கெட்டவனா இருப்பானா என்ன? எங்க அக்கா வாழ்ற இந்த நாட்டுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் நெருங்க விட மாட்டேன். அது அவங்க கட்டின புருஷனா இருந்தாலும் சரி. ஐயோ செக் பண்ணுவான் போல இது. நீ எங்க அக்காவை மிரட்டி வச்சிருக்கன்னு தெரிஞ்சது உன்னை அங்கேயே அப்படியே இல்ல காம்டா. இதை எண்ணத்தோட நான் உள்ள போக கூடாது. ஏன்னா எங்க அக்காவுக்கு இதை பத்தி தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு ஆர்வமாக யார் ஸ்மார்ட்டா இருப்பீங்கன்னு. யூரி பிராயர், இந்த ஃபோர்ஜ் ஃபேமிலியோட ஒரே ரத்த சொந்தம்னா அது இவன் தான். நம்ம ஒருத்தரோட எமோஷனல் கனெக்ட் ஆயிருக்கும் போது நம்மளோட ஒவ்வொரு மூவ்ஸும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை உருவாக்கியிருக்கேன். இதுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாம நான் பாத்துக்கணும். மூச்சிருந்தா கூட கண்டுபிடிச்சிருவா. அவங்களோட உண்மையான முகத்தை மத்தவங்களுக்கு காட்ட மாட்டாங்க. அது குடும்பமா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், இல்ல கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும். போலியான சிரிப்புக்கும் தைரியத்துக்கும் பின்னாடி சொன்னா நம்புவாங்களா? வச்சிருப்பாங்க.
அவங்க அடையாளத்தை மறைக்கிறதால தான் தற்காலிகமா இருந்தாலும் நம்ம உலக அமைதி நிலைச்சிருக்கு. இல்ல இவன் தகுதியானவன் கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது. இவன் டெஸ்ட்லாம் வைப்பாங்க இருக்கு. அட பரவாயில்ல, இன்ச்சா செக் பண்ண போறாங்க. உதவி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க 2 பேரும் ரிலாக்ஸ்டா உட்காந்து பேசிட்டு இருங்க. நான் அதுக்குள்ள சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணி கொண்டு வரேன். இல்லங்க பரவாயில்ல. நீ சமைச்சதெல்லாம் எவன்டா சாப்பிடுவான்? என்ன யூரி வந்ததுமே இவ்வளவு இது. நர்வஸா இருக்கியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ச்சே, என்னோட முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. வரதுக்கு முன்னாடி பண்ண இன்ட்ரோகேஷனோட தாக்கம் போல இருக்கு. ரொம்ப ஒழுக்கமான சிவில் சவர் மாதிரி இந்த அக்கா முன்னாடி நான் நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் மத்தவங்களை என்னால நிம்மதியா கொல்ல முடியும்னு அவகிட்ட சொல்ல முடியாது இல்லையா? ஓவர் பர்ஃபெக்ஷனும் டவுட் தான். இந்த ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் யூரி. இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு? நீங்க உங்களோட கல்யாண விஷயத்தை மறைச்சது எனக்கு வருத்தம்க்கா. ஏன் நீங்க 1 வருஷமா மறைச்சு வச்சீங்க? எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கலன்னா எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? நியாயமான ஒரு கேள்விதான். அப்புறம் முதல்ல உன் தம்பி கிட்ட சொல்லிடலாம். ஏன்னா நடந்த விஷயம் என்னங்கிறது அவருக்கு தெரியணும்ல. ஏன்னா இந்த வயசுல ஒரு பொண்ணு தனியா இருக்கான்னா இந்த சமுதாயம் சந்தேகப்படும். நம்ம சந்தர்ப்பம் சூழ்நிலை அதனால இந்த முடிவு எடுத்தோம்னு சொல்லிடலாம். இந்த விஷயம் நிச்சயமா உங்க தம்பிக்கு புரியும். இல்ல அது சொல்ல முடியாது. என் தம்பி ரொம்ப சென்சிட்டிவானவன். அவனால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. எனக்கு விருப்பம் இல்லாதவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சா அவன் மனசு உடைஞ்சு போயிடுவான். அதனால நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. என்னாலயும் என் தம்பியாலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. என்ன காரணம் சொன்னா அவன் நம்புவானே எனக்கு நல்லா தெரியும். என்ன நம்புங்க. நீ சொன்னா நம்புவான் தான். இந்த உலகத்துல எல்லாரையும் விட எனக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியும். அக்காவா நான் என்ன சொன்னாலும் அவன் நிச்சயம் நம்புவான். நம்பிதான் ஆகணும். என்ன கவுத்துற மாட்டீங்கன்னு நம்புறேன். வாயை திறந்து பேசுங்க. என்ன சொல்ல ஏன் போறாரோ? இதெல்லாம் இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்ச? அது வந்து ஏன்னா நான் மறந்தே போயிட்டேன். அடிப்பாவி, இதை சொன்னா யாரு நம்புவா? சரி, இல்ல என்னது? நான் மறந்துட்டேன்டா. 1 இன்னைக்கு வருஷமா நான் உனக்கு கால் பண்ணப்ப கூட நீ பார்ட்னர்னு சொன்னியே, அப்பயாவது சொல்லிருக்கலாம்ல? அதாவது என் கல்யாணத்தை பத்தி நான் சொல்லலைங்கிறதே எனக்கு ஞாபகம் இல்ல. அடிப்பாவி, இதுக்கு அவன் சொன்னது. நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா தான்க்கா இருக்கும். சாரிக்கா. அக்கா விஷயம்னா இந்த பையன் லாஜிக்க தூக்கி குப்பையில போட்டுருவான். உங்களுக்கு மறதி அதிகமாயிடுச்சு. இந்த குடும்பம் இப்படிதான் போல இருக்கே. மூளையே வேணும் போல இருக்கு. எவ்வளவு பெரிய ஆள் நினைச்சோன்னு. அக்காட்ட பேசும்போது நந்தி மாதிரி குறுக்க வந்துட்டாங்க. ஏய் கண்ட்ரோல். அக்கா முன்னாடி இப்படி கேவலமா நடந்துக்கிட்டேன்னா அப்புறம் அவங்களே ஒண்ணு வெறுத்துருவாங்க. சும்மாவாவது. லாய்டோட சமையல் நல்லா இருக்குல்ல? எனக்கும் பிடிக்கும். லவுக்குன்னு போடுறான். உங்க சமையலை காட்டி என்ன மயக்க முடியும்னு நினைச்சிடாதீங்க. நீங்க ஓ, நல்லா இருக்கு போல. சாப்பாடு சாப்பிட்டதுக்கே நீ போய் நீங்க ஆயிடுச்சு. குடிக்கலாமா? ஓ ஹே, ரொம்ப தேங்க்ஸ் யூரி. உன்னை குடிக்க வச்சு உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை கறக்குறேன்னு பாரு. இதுல இருந்து ஒரு கட்டி கூட உங்களுக்கு கிடையாது. சரி குடிக்கல. வருத்தமா இருக்கு. நீ குடிக்காத. அது சரி, நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணீங்க? 3rd ஸ்ட்ரீட்ல இருக்குல்ல ஒரு பொட்டிக் அங்க. ஒரு ஆம்பளை குறுகுறுன்னு பார்த்தா எப்படி இருக்கும்னு சத்தியமா அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது அவங்க அழகால நான் ஈர்க்கப்பட்டேங்கிறது தான் உண்மை. நோண்ட ஆரம்பிக்கிறானே. இப்படியே போச்சுன்னா கதை வேற மாதிரி ஆயிடும். கேஷுவலா டாபிக்கை மாத்துவோம். 2-3 டேட்ஸ்க்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்குள்ள பொருத்தம் பக்காவா இருக்குன்னு புரிஞ்சுது. என்னைக்குல இந்த டேட்ஸ்க்கு போனீங்க? எத்தனை வாட்டி போனீங்க? எங்கெல்லாம் போனீங்க? நீங்க கல்யாணம் பண்ணிக்க எத்தனை தடவை மீட் பண்ண வேண்டி இருந்துச்சு? எதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? என்ன பழப்புது? ஐயோ, இவன் இன்ட்ரோகேஷன் மாதிரி கேள்வியா கேக்குறான். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி கூப்பிட்டுப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவா? நான் யோர்னு கூட்டாலே ஜோரா சிரிப்பா. யாரா? நானே அக்காவை அப்படி கூப்பிட மாட்டேன். அப்படின்னா அக்கா நீங்களும் அவரை லாய்டு இல்ல லாய்டு தான் கூப்பிடுவீங்களா? என்னது? எல்லாமே ஏன்? இல்லைன்னா அவர் கூப்பிட கூடாதா? என்னடா இல்ல, நான் அவரை லாய்டன் தான் கூப்பிடுவேன். அவன் புருஷன் பொண்டாட்டிடா. லாஜிக் எல்லாத்தையும் தூக்கி அதான் முன்னாடியே சொன்னல. நீங்க ஓகே தானே யூரி? குடிக்க கொஞ்சம் தண்ணி. இவன் தான் உண்மையெல்லாம் வளர போறான் போல. எங்க அக்காவுக்கு இவன் கிட்ட இருந்து அப்படி என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியலையே. உண்மைதான், சமைக்கிறான், ஹேண்ட்ஸமா இருக்கான், அன்பா பேசுறான், ஒரு டாக்டர். ஆனா இதெல்லாம் போதுமா? இல்ல இல்ல, ஆனா இதெல்லாம் வேலைக்காகாதே. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அக்காளுக்கு தம்பிக்கு அடுத்தவங்க குடிக்கிற பழக்கமே இல்ல போல. உங்களை பத்தி ஒண்ணு குடிக்காத கேள்வி. குடும்பம். நீங்க ஒரு டிப்ளமேட்டாமே. அப்படியே டாபிக் மாத்தி கொண்டு போவோம். உண்மையிலே இது ஒரு பெரிய வேலை தெரியுமா?
யோரி எப்பவுமே உள்ள பத்தி தான் வாய் வலிக்க பேசிட்டே இருப்பா. நீ ஹுகாரியாக்கு போனேன்னு டாமினிக் அன்னைக்கு பார்த்தப்போ சொல்லியிருந்தான். பாஸ்தல் அடிச்சிட்டான்டா. ஆமா, அது ஒரு வேலை அவ்வளவுதான். ஆனா அது ஒரு அழகான ஊரு. உங்களை கூட்டிட்டு போயிருந்தா நீங்க நிச்சயமா என்ஜாய் பண்ணிருப்பீங்கக்கா. அங்க நிறைய கஃபேஸ் இருக்கு. அங்க ஒரு பழைய கஃபே இருக்கு. அங்க எம்ப்ரஸ் அடிக்கடி. நீங்க சொல்றது ஓப்டார் தானே? அங்க 2-3 ரெஸ்டாரண்ட்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்குமே. நான் மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தப்போ ஆல்மோஸ்ட் டெய்லி அங்கதான் போவேன். அப்படியா? நாங்க கல்பாத்தியா கஃபேக்கு அடிக்கடி போவேன். அந்த கடையோட Violent. வயசான ஸ்டூ பண்ணுவாரு. ஐயோ, அது என் ஃபேவரட் ஃபுட் ஆச்சே. இந்த ஒயின் கூட மாமா மச்சான் ஒன்னாயிடுவானு போல இது. எக்ஸலண்டா இருக்கு. எனக்கு மட்டும்தான் அது. இத நான் ஹெட்ஜ் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவேன். ஹெட்ஜர் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு ஷாப்ல இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்திருக்குமே. $200 காச்சுன்னு சொல்லு. இல்ல என்ன வெறும் $200 காச்சு. மாட்னாடா. ஹீரோ தான்டா ஸ்மார்ட். ஃபேன்சியான இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் யூரி. இந்த உரையாடல் கலப்படமே இல்லாத சுத்தமான போய். ஒஸ்தானியன் இன்டெலிஜென்ஸ்ல உள்ளவங்க இப்படிதான் கேஷுவலா நம்புற மாதிரியே கதை விடுவாங்க. இந்த கட்டுக்கதை சொல்றது இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் உள்ளவங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. விஷயம் தெரியாதவங்க கேட்டா நிச்சயமா ஏமாறுவாங்க. ஏன்னா இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டு இருக்கிறது கல்பாத்தியா ஓனரோடைய பையன் தான். விளைச்சல் குறைஞ்சி போனதுனால இந்த பையனோட வேலை இப்போ $300. இவன் விடுற கதையை மற்றவங்க வேணா கேட்டு ஏமாறலாம். ஆனா நான் ஏமாறவன் இல்லை. யூரி பிராயன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்ல நீ ஒர்க் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே உன் மேல ஒரு கண்ணை வச்சுட்டேன். சொல்ல போனா ஒரு தெரியுமா? மாதிரி. அதான் பிராங்கி உன்னை பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தேன். அவன் கொடுத்த ரெக்கார்ட்ஸ் பண்ணி பார்த்தா நீ அங்க வேலையை விட்டு 1 வருஷம் ஆகுது. அப்படின்னு அவன் ட்ராக் ரெக்கார்டை வச்சு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அவனை என்னைக்கோ செலக்ட் பண்ணிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இப்போ அவன் ஸ்பை தான். ஆடா பாய். இப்போ ஓவரோட ஸ்மார்ட் டிரைவர் ஏஜென்சில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா இவன் வயசோட மிகப்பெரிய எதிரி. இவன் சீக்ரெட் போலீஸ்ங்கிறதுனால என்னைக்குமே ஆபத்து தான். அதனால இவங்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. எதிரியை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை இவனை வச்சு திரட்ட முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் டைம் அங்க போகும்போது நிச்சயமா உங்களுக்காக ஏதாவது வாங்கிட்டு வரேன். உனக்கு ஒரு பிரதர் கிடைச்சிட்டாரு யோரி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவன் யாருங்கிறதை யாருக்கே சொல்லாம மறைச்சு வச்சிருக்கான். இவன் கிட்ட போட்டு வாங்குறதுக்கு இந்த ஒரு விஷயமே போதும். யூரி, நான் தான் இவனை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. இவனெல்லாம் என்னால பிரதர்னு கூப்பிடவே முடியாது. ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க யூரி? நீ சொன்னது எல்லாமே சரிதான். எங்க அக்கா சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு இப்படி ஒரு பதவிக்கு வந்திருக்கேன். இந்த பணம் புகழ் எல்லாமே அக்காவுக்காக தான். எங்க அப்பா அம்மா போனதும் எங்களுக்குன்னு ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு. படிக்க தேவையான புக்ஸ் வாங்க கூட காசு இல்லாம ஆயிடுச்சு. ஆனா என்ன அக்காவை இன்னும் காணோம்? பார்ட் டைம் ஜாப் தானே பண்றாங்க. நான் வந்துட்டேன் யூரி. சின்ன வயசுல இருந்து அப்படிதானா? என்ன உடம்புல ரத்தமா இருக்கு? உங்களுக்கு அடிக்கடி பட்டுச்சா என்ன? என்னாச்சு சொல்லுங்கக்கா. ஏய், எனக்கு ஒண்ணும் ஆகல. இது ஏன் ரத்தம் கிடையாது. சரி சரி, அதெல்லாம் குழந்தைல இருந்து இப்படி அவங்கள ட்ரைனிங் பண்ணீங்க. உனக்கு பிடிச்ச எதை பார்த்தாலும் அப்படிதான் தோணும். தப்பு இல்லை. இன்னைக்கு நிறைய சம்பளம் கிடைச்சதா அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். அக்கா நான் சொன்னேன் ஆனா விட மோசம். குழந்தை இவதான். எங்க அக்கா தினம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா? அப்பதான் முடிவெடுத்தேன். வளர்ந்து பெரியவனானதுக்கு அப்புறம் ஒரு பொறுப்புள்ள தம்பியா இருக்கணும்னு நினைச்சேன். நான் குடும்பம்னு சொல்லிக்கிறேன் எங்க அக்காவை வாழ்நாள் முழுக்க நல்லா பார்த்துப்பேன். அப்படிப்பட்ட அக்காவை திடீர்னு எங்க இருந்தோ எவனோ வந்து தட்டி தூக்கிட்டு போறான்னா அதை பார்த்துட்டு என்னால அமைதியா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? பதில் சொல்லுங்க. உங்க அக்கா லவுடா? ஆமா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன் தான். ஆனா அந்த ஆளு என்னை விட சிறந்தவனா இருக்கணும். உங்களை நல்லா பாத்துக்க கூடியவனா இருக்கணும். எனக்கு என்னமோ நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு தோணுது. லாய்டி, என் தம்பி என்னை பத்தி கவலைப்படாம இருக்கணும். யூரி, உங்க அக்கா உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதோட அதிகமாவே எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என் பொண்ணு கூட யார் மேல உயிரே வச்சிருக்கா. கண்டுக்காத. இது உன் தம்பியை கவுக்கிறதுக்கான ஒரு டிராமா மட்டும்தான். இப்போ இவங்க என் குடும்பத்துல ஒருத்தங்க. அப்படின்னா என்ன வந்தாலும் இடி மின்னல் பூகம்பம் பிரளயம் இல்ல அதுக்கு மேல எது வந்தாலும் சரி என் உயிரை பணைய வச்சாவது அவங்க 2 பேரையும் நான் காப்பாத்துவேன். பொய் சொல்றதுல இவரை மிஞ்சறதுக்கு ஆளே இல்ல. ஆமா ஆமா. பிரளயம் நான் சொன்னாரு. இடி மின்னல் எது வந்தாலும் அக்காவை காப்பாத்துவாரா? இவர் உண்மையிலே அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவரா? வாய்ப்பு இருக்கா? இங்க பாருங்க, ஏதோ வாய்க்கு வந்ததுல பேசிட்டு இருக்காதுங்க. சரியா? நீங்க போய் சொல்றீங்கன்னு நான் உங்க கண்ணை பார்த்து சொல்லிடுவேன். ஹே, என்ன யூரி? சரி சரி விடுங்க. இதை நானே தொடச்சி எடுத்தேன். நான் போய் சொல்றேங்கிறது இவன் கண்டுபிடிச்சிட்டானா? வாய்ப்பே இல்லையே. இருங்க, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுதுன்னு சொல்றீங்க. போச்சு. அப்புறம் கைப்பற்றதுக்கு ஏன் ரியாக்ட் ஆகுறீங்க? நிஜமா சொல்லுங்க, கல்யாணம் 1 வருஷம் ஆச்சா?
ஏய் நிஜமாவே இவங்க தான் என் லைஃபோட இன்னொரு பாதி. அவங்களோட பாதி என்கிட்ட இருக்கு. ஆமா ஆமா ஒரே மாதிரி பேசுறீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே கல்யாணம் 1 வருஷம் ஆகுதுன்னா அதை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. நாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண டாக்குமெண்ட் கூட பீரோல. அத கேட்கல. இப்போ இங்கேயே நீங்க கிஸ் பண்ணுங்க. போச்சு. லவ் பண்றீங்களா? அப்புறம் என்ன கிஸ் தம்பி பண்ணுங்க. முன்னாடி பண்ணுவாங்களா டேய்? இன்னொருத்தர் முன்னாடி எப்படி? ஒரே ஒரு கிஸ் தானே. பண்ணாதான் நான் நம்புவேன். அப்படி பண்ணலனா சிட்டி ஹாலுக்கு போய் உங்க மேரேஜரை கேன்சல் பண்ணிடுவேன். சங்கட்டமா இருக்காது ஏன்டா? என்ன பண்ணா? நான் வெஸ்ட் அலைஸோட பெஸ்ட் ஏஜென்ட் ட்வைலைட். இதுக்கு முன்னாடி பல பேரோட ரிலேஷன்ஷிப்ல நான் இருந்திருக்கேன். என் மிஷனை காப்பாற்ற போறது ஒரு சின்ன கிஸ்னா யோசிக்காம அடிச்சிருவேன். கணவன் மனைவிக்குள்ள கிஸ் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நானே இருங்க எப்பவும் என்ன பண்ணணும் அதோட கொஞ்சம் வித்தியாசமா பண்ண போறேன். ரெடியா? சரிதான். இந்த கல்யாண வாழ்க்கை போலின்னு தெரியக்கூடாது. ஆனா வேணாம். ஏய், இருங்க. இன்னைக்கு எபிசோட் சூப்பரா இருந்தது. அது எல்லாரும் ஒரு ஒரு ரகமா இருக்காங்களா, அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. தம்பி வந்து இப்போ அவருக்கு அதாவது ஹீரோக்கும் எனிமி தான், அக்காவுக்கும் இப்படி பார்த்தா எனிமி தான். இப்படி வந்து ஒரு சுச்சுவேஷன் அமைன்னு சத்தியமா எதிர்பார்க்கலங்க. பயங்கர ட்விஸ்டா இருந்தது. ஆமா, இது வந்து கதை ஒருத்தரை பத்தி ரிவீல். ஏன்னா நாங்க ரொம்ப நாளா கேட்டுருந்தேன், அந்த என்னோட தம்பியை காட்டவே இல்லை, என்ன இல்லப்பா, சீக்கிரட்டா வச்சுட்டு ஏற்கனவே ஒரு வாட்டி இருக்காங்க. ஏதோ காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம், ஆனா எந்த அப்படியா? எபிசோட் ஞாபகம் இல்லை. ஃப்ளாஷ்பேக்லயோ இல்லை அக்கா நினைச்சு பார்த்ததுல எதையோ வந்த மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்டும் காட்டினாங்க, ஃபோட்டோ காமிச்சா இதை நேர்லயே வந்துட்டான். எல்லாமே ஷாக்கு தான். ஆமா. சரி இங்கே தான் இப்படி இருக்கு, 3 பேர் இப்படி இருக்காங்க, சரி தம்பியா சாதாரணமாக இருப்பான்னு பார்த்தா அவனும் அப்படிதான். டே எப்படா அது கரெக்டாக எல்லாம் பெரிய பெரிய பொசிஷனாகிறவங்களே ஒன்று கொடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அது யாருக்கும் யாரை பத்தி தெரியலன்றது வேற, எல்லாம் மறைச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஆனா தம்பி சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஹீரோவை பத்தி. அது பயங்கர ஷாக்கா இருந்தது. அதான் யார் ஸ்மார்ட்னு பார்க்கலான்னு நினச்சேன், பட் எல்லாரோட ஹீரோ தான் ஸ்மார்ட்டாக இருக்கான். இங்கே இப்போ அக்காவை பற்றி மட்டும்தான் இன்னும் வந்து எதுவும் ரிசர்ச் பண்ணல. ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா ஒய்ஃபை பற்றியும் தெரிஞ்சிடும் இவ்வளோ அதான் அப்படின்றது. பட் இப்போது தம்பி இப்படி தான் தெரிஞ்சுதான் நடிச்சிட்டு இருக்கான். பட் வந்து தம்பிக்கும் அக்காவுக்கும் இன்னும் இவர் யாருன்றது தெரியாது, அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஆனா இப்போ நடுவில் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஷாக் ஆயிடுவோம். ஏன்டா இவங்க 2 பேர் தான் அப்படின்னா நீயும் அப்படிதானான்ட்டு இன்னொரு மண்டை வெடிச்சிருக்கு. அதனால குழந்தை தூங்கிடுச்சு. அவர் நினைச்சு பாருங்க, 3 பேர் மைண்ட் வயசு ஓடி ஒரு எல்லாத்துக்கும் ஆடு முழிச்சுட்டு அப்படி ஃப்ரீஸ் ஆகி நின்று இருப்பா. அவ்வளோதான். அதான் தப்பிச்சிட்டா, நல்ல வேலை. போதும், அவளுக்கு இருக்கிற ப்ரெஷரே போதும். இந்த 2 பேர் மைண்டு ரீட் பண்ணியே அவளுக்கு வந்து மண்டை வெடிக்குது. இன்னும் இவன் வேற, இவன் ஒரு ஏஜென்ட், இவன் இவ்வளோ இதுவும் யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் அவளுக்கு மண்டை காயம். அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்குங்க இது. பட் பயங்கர பாசமானதா இருக்கிறனால ரொம்ப பாசம் அக்கா மேல. ஆனா 2 பேரும் வந்து கொஞ்சம் சாந்தமா இருக்காங்க. ஒரு வேலைன்னு வந்துட்டு வெறித்தனமா மாறிடுறாங்க. அதான் அந்த அக்கா மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னா, நான் மறந்துட்டேன்டான்னு சொன்னது கூட நம்பினா பார்த்தீங்களா. இவ்வளோ பெரிய ஏஜென்ட்டு, ஒரு என்ன சொல்கிறது, இப்போ தான் அவனுடைய பேக் ஸ்டோரி காட்டினாங்க, ஒரு ஃபைலு எல்லாரும் தனியாக இவன் போய் அசால்ட்டாக அந்த ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்து நீ தாண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டி பேசினவன் அக்கா வந்து மறந்துட்டானான்னு சொன்னதை நம்பினது வந்து எனக்கே பயங்கர ஷாக்கு. எனக்கே வெடிச்சிச்சு. டே இவ்வளோ ஈஸியாக அவனை ஏமாத்திடலாமா அக்கா வச்சு அப்படின்ற மாதிரி நம்பிக்கை வச்சிருக்கான் அக்கா போய் சொல்ல மாட்டாங்கன்ட்டு. ஸோ அக்காவை பற்றி தெரிய வரப்போ மேபி இவனுக்கும் ஒரு சின்ன வெடிப்பு இருக்கும். ஐயோ இவ்வளோ பெரிய இதுவாக இருந்து நான் வந்து ஏமாந்துட்டேனே அப்படின்னு இருக்கும். மாமாவை பற்றி தெரிகிறப்போ அதை விட ஷாக் ஆகும். ஸோ இங்கே இவனுக்கு இப்போ டபுள் வலி அப்படின்ற மாதிரி, இவ்வளோ இதுவாக இருந்து இவ்வளோ ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாக இருந்தோம் என்னால் அதை கண்டுபிடிக்க முடியன்றப்போ வருத்தப்படுவான். ஆனால் ஹீரோயின் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கான்னும் போது புரியுது, ஃபேமிலி சுச்சுவேஷன்னால ஏதோ அப்படி போயிருக்காங்க போல இருக்கு. கஷ்டம் தான். அவள் இடத்துலேருந்து யோசிக்கும், சின்ன வயசுலேருந்து இப்படியே பார்த்துட்டு வந்ததுங்கிறது ஒரு மாதிரி இருந்தாலும் நானும் அவள் இதை என்ஜாய் பண்ணுறா. அவளுக்கு அது ஒரு பெயினாகவே தெரியல. இந்த இடத்துலையும் வந்து நான் இந்த இதுக்கு போயிட்டேன்ற ஃபீல் அவளுக்கிட்ட இல்லை. சின்ன வயசுலேருந்தே போனதுனால அதை என்ஜாய் பண்ணி அவள் பண்ணுறா. இப்போ தான் தெரியுது ஏன் ஒவ்வொரு பொருளையும் அவள் அந்த விதத்திலே பார்க்குறான்றது. ஸோ மைண்டு ஃபுல்லாக அதான் ஓடிட்டு இருக்கு. அதான் ஆனா நான் முன்னாடியே ஒரு எபிசோடு சொன்னேன், இவ வந்து ஆனாவை விட இவளை வந்து இன்னும் பாதுகாக்கணும். ஏன்னா இவளுக்கு எதுவுமே தெரியல, ஒரு பொண்ணுக்கான எந்த இதுவுமே அவளுக்கு தெரியல. ஆசை பாசை இது அதுன்னு எதுவுமே இல்லை. ஃபுல்லாக இந்த ரத்த கலவிலே வாழ்ந்துருக்கா. ஸோ ஈஸியாக ஒரு வேலை கிடைக்கணும்னா இந்த மாதிரி கொலை அதுதான் கிடைக்கும். ஸோ அதில் போய் இவ ஏதோ மாட்டிகிட்டு இருக்கா. ஸோ சின்ன வயசுலேருந்தே இல்லை ரத்த கலவிலேயே போட்டு ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி தான் வளர்த்துருக்கா. தம்பிக்காக அக்கா, அக்காக்காக தம்பின்றது மாற்றி மாற்றி இப்படி சென்டிமெண்ட் இருக்குது. பட் 2 பேரும் கரெக்டாக ஆப்போசிட்டு. இவன் பொறுப்பாக இருக்கிற ஒரு ஆஃபீஸ், இவன் வந்து கொலகாரி, இவன் வந்து ஆப்போனண்ட். இப்போ மாமாவுக்கும் மச்சானுக்கும் பிரச்சனை வந்துச்சு, இப்போ 2 பேரும் மோதிக்கிறாங்க அப்படின்னா இப்போ அக்கா ஒய்ஃபா நிற்பாளா அக்காவா நிற்பாளான்னு அவளுக்கு வேற மண்டை குடைச்சது. ஸோ இது பயங்கர குழப்பமாக முடிய போகுதுன்றது இங்கே தெரிஞ்சு போச்சு. ஆனால் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் தான். ஹீரோக்கும் யாரும் பெருசாக இல்லை. ஆனே பாப்பாவும் அப்படித்தான்.
இவங்களும் அக்கா தம்பி தான், பேரண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்கறது நல்லா தான் இருக்குது. ஆக மொத்தம் இப்போ ஆனியா குட்டி எழுந்து வந்து இப்போ இவன் எவ்வளோ நேரம் இருப்பான்னு தெரியல, இப்போ கிளம்பிடுவானா இல்லை நாளைக்கு வரைக்கும் போனான்னு தெரில. நாளைக்கு காலைல இருந்தால் அவளுக்கு ஒரு ஷாக் இருக்குது. அதோட அந்த மைண்டோட ஸ்கூலுக்கு போய் அங்கே வேற படிக்கணும். அட போடா அவளுக்கு தாண்டா இப்போ அப்படின்ற எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாள் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக போவான். அது இல்லாமல் கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் போக மாட்டான் தான் நினைக்கிறேன். அவன் மண்டை காலி அன்னைக்கு. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.